ஹலோ, வணக்கம். இந்த பதிவிற்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். திஸ் இஸ் அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணன் வேதிக் அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் ஃப்ரீ அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஜாதகங்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கு. சரி, அப்ப லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் தமிழும், அதுக்கப்புறம் இட் வில் பி இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஃபார் த ஆடியன்ஸ் ஹூ ஆர் ஹியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். This particular video series is given free prediction is for all the people who are in India. Okay, so it is not only for Tamil, it is for all the people. Okay, it is for everyone who wants help from astrology can visit and take the help from me. The languages what I know is English, Hindi, Tamil, Kannada, Malayalam, Gujarati, and a bit of Marathi also. So I can able to talk in multiple languages. So this particular video will be recorded in Tamil and English because only these audiences have come for the free predictions. Okay. So today there was a first email. This is basically on the first come and first serve basis. இன்று நாம் பார்க்க இருப்பது யார் முதலில் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய கேள்வியை பார்க்கிறோம். இன்று ஒரு ராதா கணேசன் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சசிகுமார் மேல், மை டேட் ஆஃப் பர்த் 5/2/1974, டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து பர்த் பிளேஸ் சென்னை, ரிக்வெஸ்டிங் டு ப்ரெடிக்ட்னு போட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் கரெக்டான மெத்தட் கொஸ்டின் கேட்கறதுக்கு. இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வீடியோ என்னுடைய வீடியோ நீங்க பாக்குறதா இருந்தாலும், ஒரு ஜோதிடர்கிட்டயோ இல்ல டாக்டர்கிட்ட போகும்பொழுது நீங்களே போய் சொல்லக்கூடாது. அப்புறம் அவருக்கு என்ன வேலை? இல்ல நீங்க அந்த யாரை தேடி போறீங்களோ அவர் கரெக்டான வேலையை தானே பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த டாக்டர் கிட்ட போகும்போது நீங்களே பாதி கூகுளை படிச்சுட்டு, சார் எனக்கு காய்ச்சல் இருக்கு, அந்த மருந்து குடிச்சேன், சளி வந்துச்சு அந்த மருந்து கொடுத்தேன், இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னா அந்த டாக்டர் என்ன செய்வாருன்னா, சரி இவனே படிச்சுட்டு வந்திருக்கான் போலுக்கு, நம்ம எதுக்கு நம்ம சிரமத்தை பண்ணணும்னு அவரு ஏதாவது எழுதி கொடுத்து ஃபீஸி வாங்கிக்குவாரு. அதேதான் ஜோதிடரும் பண்ணுவார். நீங்களே போய் உங்களுடைய ப்ராப்ளத்தை மொத்தமா கொட்டினீங்கன்னா அந்த ஜோதிடருக்கு வேற வேலை இல்லை. அவரு ஆமா ப்ராப்ளம் போனீங்கன்னா, ஆமா ப்ராப்ளம் இருக்கு, இதை இருக்கு, அது இருக்கும்பாரு சாட்ல. அது நீங்க சொல்லக்கூடாது சாமி, அதை ஜோதிடரே கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். எதனால், எங்க இருக்கிறது பிரச்சனை, எப்படி வந்திருக்கும் பிரச்சனை, இது எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுதுதான் ஒரு ஜோதிடருக்கு கரெக்டா அந்த ஜோதிடம் தெரியுமாங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்படி ஜோதிடம் தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த தொழிலில் ஈடுபட்டால் அவர்களுக்கும் அவர்களுடைய சார்ந்த தொழிலுக்கும் ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, யாரு போலி யார் உண்மைனே தெரிய மாட்டேங்குது. கரெக்டா? உங்களுக்கும் சரி, இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, டு ஐடென்டிஃபை த கரெக்ட் பர்சன், நீங்க உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் கொடுத்து, இன்று இந்த ஜாதகர் என்ன செய்வார் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் யாரு கொடுக்குறாங்களோ அவர் இந்த ஜோதிடத்தில் நன்றாக பயின்றவர் என்று அர்த்தம். அப்படி சொல்ல முடியாதவங்ககிட்ட இருந்து ஓடி போயிருங்க, வரவே வராதிங்க, வந்தாதானே பிரச்சனை. சோ அதுலயும் இந்த நிறை குடம் எப்பவுமே தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, பாதி குடம் தான் தழும்பிட்டு இருக்கும். அப்ப இந்த பாதி குடம் இருக்கிறதுதான் வீடியோக்கள் நிறைய ரிலீஸ் பண்ணி தன்னைத்தானே காட்டிக்குவாங்க. பட் யாருக்கு ஜோதிடத்து மேல நல்ல முழு நம்பிக்கையும் அதன் மேல பாசமும் இருக்கிறதோ அவர்கள் என்ன வருவார்கள்னா, இந்த மாதிரி ஃப்ரீ சேவைகளுக்கு இலவசமாக ஹெல்ப் செய்ய வேண்டும் என்று வருவார்கள். இதுதான் ரியல் டிவைன் சயின்ஸ். டிவைன் சயின்ஸ்னா என்ன? டிவைன் சயின்ஸ்னா கடவுளாக இந்த சயின்ஸை கொடுத்து அந்த டிவைன் சயின்ஸை யாரு நன்றாக பயில்கிறார்களோ அது போய் இது சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப் சாமி. இப்ப நம்ம டாக்டர் படிச்சோம்னா அது என்ன சொல்றோம், நம்ம சர்வீஸ் ஓரியன்டட், பைசா சம்பாதிக்கிறது இல்லை. அப்ப இதுதான் முதல் குறிக்கோளா இருக்கணும். அப்படி சில பேருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், இன்டென்சிவ் கேர் தேவைப்படும். அப்பதான் ஜோதிடத்துல இருந்து காசு வாங்கணும். இல்ல நிறைய உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா நீங்க எங்கிட்ட பெய்டு ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் வரலாம், எப்ப வேணாலும் ஐ எம் ஓப்பன். ஆனா இந்த ஃப்ரீக்கும் பெய்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃப்ரீல இப்ப என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் தான் என்னால சொல்ல முடியும்.
டீட்டெயிலா சார்ட்டை படிச்சு ரெமெடிஸ் அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சொல்லணும்னு ஆசை இருக்கு, ஆனா டைம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட்டடா நான் என்னுடைய சார்ட் அனலைசிஸ் பார்த்து சொல்லிட்டு போயிடுவேன். சரி, இன்று சசிகுமார் முதல்ல பெயர் வச்சது தப்பு சாமி. உங்களுடைய பெயர் வைத்தது ராகுவுக்கு போயிடுச்சு. ராகு எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனுசுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த ஜாதகருக்கு ராகு என்ற பெயர் வந்து கரெக்டான பெயர் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டான பெயர் கிடையாது. அவ ராகுவோட அசோசியேஷன் வந்துருது. சரி, அது நல்லது கிடையாது. சரி, அதுக்கு நம்ம வர வேண்டாம். இப்ப உங்களுடைய ராசி வந்து சிம்மம், லக்னம் வந்து சிம்மம், சாரி. உங்களுடைய ராசி பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் கடக ராசியாக உங்களுக்கு ராசி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய ஆரூட லக்னம் இமேஜ் லக்னம் மிதுனத்தில் உள்ளது. சரி, நீ ஜாதகத்துக்கு போயிருவோமா? சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு 2020 ஜனவரி 10ல இருந்து ஒரு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னங்க போயின்னா ஜெமினில போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மிதுனத்துல. என்னுடைய தசாவும் சிஸ்டமும் வேற. ஒரு 100 ஜோதிடர்கள் கிட்ட நீங்க போனீங்கன்னா என்ன மாதிரி சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் இல்லைன்னா மேக்சிமம் 2 பேர் தான் இருக்க முடியும். மீதி 99 பீப்புள் வந்து வேற தசா சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அது பார்க்க அந்த தசா சிஸ்டம் நான் ஃபாலோ பண்றது கிடையாது. அப்ப பொதுவே பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்கின்றது, எனக்கு பலன் என்ன அப்படின்னா அதுவும் என்னால சொல்ல முடியும். பட் அந்த தசையில சில ஃபிளா இருக்கிறதுனால அந்த தசையை நான் எடுத்துக்கொள்வது. அப்புறம் என்னுடைய தசை டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் தசையாகத்தான் எப்பொழுது. இது ராசி பேஸ்டு தசை. ஓகே, அதுதான் கரெக்ட் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து. சரி, இன்று மிதுன ராசியில் உங்களுடைய இந்த ஜனவரி 20ல இருந்து உள்ள பயணம் தொடங்குகிறது. அங்க அந்த இடத்தில் யார் இருக்கிறார்? கேத்துவும் சனி பகவானும் இருக்கிறார். லக்ன பாவத்திலிருந்து 11வது பாவமாக மிதுனம் இருக்கிறது. சந்திரன் பாவத்திலிருந்து 12வது இடத்தில் அந்த பாவம் எழுந்திருக்கிறது. அப்போ 12வது பாவம் என்பது நம்மளுடைய சீக்ரெட்ஸை குறிக்கக்கூடியது. பிரைவேட் லைஃப். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைவேட் லைஃப், உங்களுடைய மனைவி சம்பந்தமாக, உங்களுடைய வீடு அஃபேர்ஸ் சம்பந்தமாக, அதாவது ஹவுஸ் அஃபேர்ஸ், உங்களுடைய வீடு ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஹவுஸ்ல போய் அந்த சனியும் கேத்துவும் போய் இருக்கிறார்கள். கேத்து வந்து அந்த ஹவுஸுக்கு எனிமி ஆகும். அப்படிங்கும் போது இங்க ஒரு பெரிய மிஸ்டேக்கை அவர் உருவெடுப்பார் அப்படிங்கிறது தான் முதல் ப்ரெடிக்ஷன். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எரர் அந்த இடத்துல வருகிறது. அப்ப இந்த ஜாதகருக்கு ஹெல்த் மேட்டர்ஸ்ல கவனம் தேவை. இந்த ராசி இந்த டைம்ல ஹெல்த் நன்றாக இருக்காது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, இந்த தசையை நடத்தி செல்பவர் சந்திரன், சாரி புதன். அந்த புதன், அந்த தசையுடைய நாதன் புதன். அந்த நாதன் சந்திரன்ல இருந்து 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா இந்த தசநாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய சஃபரிங் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சஃபரிங். எதனால்? 2ஆம் பாவத்தின் அதிபதியும் 11வது பாவத்தின் அதிபதியும் அந்த புதனே. அவர் வந்து ஃபேமிலிக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கிறாரு. 2வது, அவருடைய லைஃபை வந்து ஒரு பனிஷ்மெண்டாக எக்ஸிக்யூட் பண்றாரு, கிரியேட் செய்கிறார். யாரு? கடவுள். ஏன்னா நீங்க பண்ணுவது மிஸ்டேக் மூலியமா தான் அதெல்லாம் வருகிறது. புரியுதா? அப்போ நீங்கள் பண்ணி வச்ச அந்த வினையில் எக்ஸிகியூஷன் நடக்கிறது, பனிஷ்மெண்ட் நடக்கிறது. இப்ப பனிஷ்மெண்ட் விழுகும்போது என்ன ஆகும்? பெயின், அடி விழுகும்போது என்ன ஆகும்? வலிக்கும் இல்லையா? அப்ப வலிக்கின்றது. சரி, அடுத்தது 8ஆம் அதற்கடுத்து ஒரு இந்த தசை சிஸ்டத்துல 3 ஆட்களை நான் பார்க்க வேண்டும். ஒன்று தசநாதன், அவர்களை பார்த்து விட்டு 8ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான். அவர் போய் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. இங்க எந்த தசையில் தசை நடக்கிறதோ அங்கேயே போய் அவர் உட்கார்ந்ததுனால அந்த சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அப்ப அந்த ஸ்பௌஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல எல்லாம் தர்ம அடி விழும். அடி நாட்டி பேரடி விழும். அதனால ஹெல்த்லயும் பிரச்சனை வருங்கிறது தான் ஜோதிடத்தில் உள்ள முதல் ப்ரெடிக்ஷன். 2வது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைஃப் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல போய் செவ்வாய் உட்கார்ந்து. செவ்வாய் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து நம்மளுடைய மேரேஜ் அண்ட் மேரேஜ் பார்ட்னர்ஸை வந்து ஒரு பதம் பார்க்கிறது. அப்ப அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறத
கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்றாங்க. சரி. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரொஃபஷன் உங்களுடைய கேரியர் மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கேரியர் மேட்டர்ஸ்லயும் ஒரு விதமான குலுக்கத்தை அது அந்த முதல்ல விழுந்த அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல அதுவும் வந்து ஒரு விதமாக அடி வாங்கிடும். சரி. அடுத்தது இந்த தசைக்கு 10ஆம் இடத்தில் இருக்க வேண்டிய அந்த குரு பகவான் டெபிலிட்டேட் ஆயிட்டார். எங்க? அ 6ஆம் இடத்துல போய் டெபிலிட்டேட் ஆயிட்டாரு. சந்திரன்ல இருந்து 7ஆம் இடம். சரி. அந்த இடத்துல வந்து லக்னநாதனும் இருக்கிறார். 10ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரனும் இருக்கிறார். அப்ப இந்த கேரியர் இதுல எல்லாம் வந்து பிரச்சனை வருகின்றது. சரி. ஆனா எதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை என்ன எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு வந்து அந்த 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த ராசி தசையில இருந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இந்த தசையில வந்து சக்சஸ் அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த பீரியட்ல வந்து சக்சஸ் அப்படிங்கறது எதிர்பார்க்கவே வேண்டாம். மறந்துடணும். இப்ப வந்து எனிமிகள் வந்து உங்களுடைய பகைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? தலை விரித்து ஆடுவார்கள். சரி. அப்ப இவர்களுக்கு வந்து பயணத்தின் போதோ, பகைவர்கள் மூலமாகவோ, கவர்ன்மென்ட் மூலமாகவோ, நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு விதமாக அ கெட்ட பலன் ஏற்படவும், ஜெயில் வரைக்கும் போவதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தசையாக இந்த ராகு வந்து ஏற்படுத்துவார் என்பதுதான் உண்மை. ஒரு ஜெயில் வாசம் வரைக்கும் இம்ப்ரெசன்மென்ட் வரைக்கும் எக்ஸிகியூஷன் பவர் வந்து அவருக்கு கொடுத்திருக்கு. யாருக்கு? இந்த ராகுக்கு. அப்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம். 2வது வந்து இந்த தசையின் ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் மொத்தம் போய் 7ஆம் இடம். அதாவது மனைவி, நம்மளுடைய பிசினஸ் இல்லைன்னா மனைவி ஸ்தானத்துல போய் அந்த புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால, இது எல்லாத்தையும் அங்கதான் காட்டுது. 2வது சந்திரன் ராசியில இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பயங்கரமான ஒரு பெயினை வேற கொடுக்குது. சரி. அப்ப இந்த தசைக்கு 9வது இடத்துல இருக்கிறதுனால, யாராவது காப்பாத்துங்கோ அப்படின்னு உட்கார்ந்து கத்துறாரு. கத்தினோன்ன, இப்போ இதுல எல்லாம் மகாபாரதத்துல பார்த்திருப்பீங்க. எப்ப வந்து ஒரு மனிதன் வந்து கைய உயர்த்தி காட்டுகிறானோ, அப்பவே வந்து கிருஷ்ணர் வந்து வந்துடுறாரு. அப்ப நான் யார்? என்னுடைய பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தான். இந்த புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கிருஷ்ண அவதாருக்கு ஒரு பெயர் கூட உள்ளது. அப்போ உடனே வந்து கிருஷ்ண பகவானுடைய காலடியில விழுந்து, ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க வந்திருக்காரு. சரி. ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தசையானது 8 வருடம் நடக்கும் இல்லையா? அதுல இந்த 2023 வரைக்கும் இதனுடைய தாக்கம் 2023 மிட் வரைக்கும் இந்த அடி விழுந்ததனுடைய தாக்கம், இந்த தசை நடந்து கொண்டிருக்கிற அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த இமேஜ் வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இமேஜ்ல அடி விழுந்திருக்கு இல்லையா? அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 2வது வந்து உங்களுடைய ஸ்பௌஸ் அதாவது திருமண வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. 2வது உங்களுடைய பிரைவேட் அஃபேர்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதை ஏதாவது திருத்த முடியுமான்னு பாருங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது எப்பவுமே மனிதனுக்கு வந்து மிஸ்டேக் செய்வது என்பது இயல்பு. எல்லா மனிதனுக்குமே அந்த வீக்னஸும் மிஸ்டேக் செய்வதற்கான பலனும் தான் கடவுள் வைத்திருக்கிறார். ஆனா தொடர்ந்து மிஸ்டேக் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. என்றாவது ஒரு நாள் வந்து அதை மிஸ்டேக்கை உணர்ந்து நமக்கு அதனுடைய பனிஷ்மென்ட் பவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது. ஓ! இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுல. அப்போ அந்த 2 1/2 காலம் வந்து உங்களுக்கு வனவாசம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓன் இமேஜையும், உங்களுடைய ஸ்பௌஸோட இமேஜையும் காப்பாற்றுவது என்பதுதான் முதல் கடமை உங்களுக்கு. அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல வாழ்க்கையில் அடி எடுத்து வைப்போம். எல்லாருக்குமே கீழ விழுந்ததுக்கு அப்புறம் ஒரே அடியா முடிஞ்சிராது லைஃப். அதுக்கப்புறம் மறுபடியும் சான்ஸ் வரும். அத கெட்டியாக பிடித்துக்கொண்டு மேல வாங்க. இப்போதைக்கு இந்த இந்த சேனல்ல வந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் ஆகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு சேனல் வேற எதுவுமே இருக்க முடியாது. சோ நான் சொன்னதனுடைய பலன் என்னங்கிறத கேட்டவங்களும்
கேட்டவங்களும் சொல்லணும், கேட்க வந்திருக்காங்க பாருங்க. ராதா கணேசன் ஒருத்தர் கேட்க வந்திருக்காரு. அவரும் குடுக்கணும். யாரு கேட்க வந்தாங்களோ அவங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணா அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு வேற எதுவும் கிடையாது. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்தது முத்து பாலா. என்னப்பா கேட்டிருக்கீங்க? முத்து பாலா. முத்து பாலா, ஒரு நிமிஷம் வரேன். முத்து பாலாக்கு வந்து அது அவரும் வந்து வேற அவருடைய டாக்டருக்கு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். when she will get a job and marriage கேட்டிருக்கேன். அதாவது சார், எப்பாவது நம்ம வந்து எப்ப கேட்டாலும் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஒண்ணுமே கேட்காதது உஜிதம். ஆனா ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுதான் என்னுடைய அடுத்த பேர் மினிமம் ரிக்வயர்மெண்ட். நீங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஜாப் எப்போ, மேரேஜ் எப்போன்னு 2 கேட்டிருக்கீங்க. ஒரே நேரத்துல 2 பண்ண முடியாதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அப்ப மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சரி, எனிவே இப்போதைக்கு கேட்டாச்சு. நான் வந்து ஒண்ணுமே கேட்கலங்கிற பாவியில இது பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ உங்களுக்கு தசை நடந்திருக்கிறது வந்து விருச்சக லக்னம், விருச்சக ராசி. 2மே விருச்சகம். நீங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த்ல 25/8/1993 12:55. இது வந்து இந்த முத்துபாலாங்கிறவருக்கு வந்து ஜாதகம் தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12:55 எங்கேயாவது ஏஎம் இருக்குமாப்பா? அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் பாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் வாங்க. சரியா? ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரே டைம்ல பல வேலைகள் செய்ய முடியாது தம்பி. நான் வந்து சூப்பர்மேன்லாம் கிடையாது. நான் நார்மல் ஒரு ஆள் தான். எனக்கும் வந்து நீங்க ஏஎம்னு போட்டிருக்கீங்க பாருங்க. நீங்களே பாருங்க. 12:55 ஏஎம்னு போட்டுச்சு. சோ ஏஎம்னு போட்டா நான் என்ன நினைச்சுக்கிறது? காலை இல்லையா? காலை என்றால் அதற்கு 00:55ன்னு போடணும். 12:55 பிஎம் இருந்தா அது மத்தியானம். நீங்க கரெக்டா சொன்னே தான் என்னால கரெக்டா சொல்ல முடியும். சரி, நன்றி. அடுத்தது பிரதீப் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு. பிரதீப், நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு வந்து ஜாப் போயிருச்சு கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க அதை சொல்லக்கூடாது தம்பி. நான் தான் சொல்லணும். நான் தான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. நீங்களே போய் ஒரு ஜோதிடர்கிட்ட எனக்கு ஜாப் போயிருச்சு, எனக்கு மறுபடியும் எப்ப ஜாப் கிடைக்கும் சொன்னா அப்புறம் ஜோதிடத்துக்கு என்ன வேலை? கரெக்டா? நீங்க இது வரைக்கும் பார்த்த ஜோதிடர்கள் வேற, நான் வேற. அப்ப நான் வந்து எப்படின்னா, நீ உங்ககிட்ட இருந்து எதிர்மே வரக்கூடாது. அப்பதான் எனக்கு வந்து சேலஞ்சு ஜாஸ்தி. ஓகே, எனிவே உங்களுக்கு வந்து கன்னியா லக்னம், இது வந்து கன்னியா லக்னம், சந்திரன் வந்து தனுசுல இருக்கனால தனுசு ராசி. ஆரோட லக்னம் வந்து கடகம். சோ இப்படி வந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது? பிரதீப். நான் என்னடா தப்பு பண்ணிருக்கேன் நான் பாக்குறேன். சரி, பிரதீப், உங்களுக்கு வந்து ஆம்பூர் 9:35 AM அழகா கேட்டிருக்கீங்க. ஐ ஹவ் லாஸ்ட் ஜாப் 4 months before. when I will get job? Possible to get government job? Lot of stress in my life. when I will get married? Let me know the prediction in Tamil. Very good. சரி தம்பி, உனக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி முன்னாடி நீங்க தொடங்க கூடாது தம்பி எப்பவுமே. சரி, எனிவே உங்களுக்கு வந்து ராசி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதாவது என்னுடைய தசை சிஸ்டம் வேறன்னு சொல்லி இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட. மேஷ மேஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேஷம்ங்கிறது உங்களுடைய லக்னம் கன்னியாக்கு வந்து 8ஆம் பாவாதிபதி. அப்ப 8ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையில இருந்து ஓய்வு எடுப்பது. வேலையில இருந்து ஓய்வு எடுப்பதற்கான நேரம். ரிட்டயர்மென்ட். அப்ப நீங்களும் அதே மாரி, நான் எனக்கு வேலை போயிருச்சு, நான் ரிட்டயர்மென்ட் ஆயிட்டேங்கிறீங்க. சரி. அப்ப ஜாதகம் கரெக்ட் தானே? ஆமா, கரெக்ட் தான். சரி. தசநாதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசையை நடத்துகின்ற அந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய். அவர் வந்து எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசையுடைய இடத்துல இருந்து 12வது இடத்துல இருக்கிறார். சரி. சூரியன் எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவரு பரவால்ல. அவரு ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஓகே. அப்ப லைஃப் எங்கயா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து இப்போ உங்களுக்கு சந்திர லக்னம்ல இருந்து 12வது இடத்துல இருக்கு. இந்த தசையின் நாதன் வந்து சந்திரன்ல இருந்து 4வது இடத்துல இருக்கு. சந்திரன்ல இருந்து 4வது இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். சரி. அவர் அங்க இருக்கட்டும். பிரச்சனை இல்ல. சரி. அவர் அங்க இருக்கறனால என்ன அப்படிங்கிறது கேட்கணும் இல்லையா? அப்ப இப்ப வந்து இந்த தசையின் நாதனே அங்க இருக்கறனால நெறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் வரும். கடவுள் நம்பிக்கை வரவும், அப்புறம் வீட்டுடைய ரூல்ஸ் எல்லாம் நம்ம இப்பதான் பார்க்க தொடங்குவோம். அங்க 4வது இடத்துல வந்து இந்த மாரி மலிஃபிக் இருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னா, சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் இந்த தசைநாதன் அமுக்கிர்றார். எப்போ? இவர் வந்தது எப்போ அப்படின்னா, ஜூலை மாசம் 2019லயே வந்துட்டாரு. வந்து 11 வருடங்கள் அவர் அங்க தான் இருக்க போறாரு. இதே மேசத்துல தான் இருக்க போறாரு உங்களுக்கு. அதுல என்னால முழு பலனை எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அப்புறம் இந்த சேனல்ல நீங்க அப்புறம் பார்த்துக்கிட்டே தானே இருக்கணும் கன்டினியூஸா. அப்பதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 11 வருடத்தில் கண்டிப்பாக ஒரு 3 வருடம் பிடிச்சுக்கோங்க. 2022 வரைக்குமே இந்த தசை நான் இப்ப சொல்லிக் குடுக்குற பலன் தான் வரப்போகுது. அப்படி வரும் பொழுது, அப்ப இந்த தசையின் நாதனாகிய அந்த நாதன் சந்திரன்ல இருந்து 4வது பாவத்துல போய் உட்கார்ந்துறாரு. அவருக்கு பலம் கிடையாது. இப்ப இந்த தசை நடந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரதர், குரு இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆட்கள். ஓகே. இந்த தசையில் என்ன நடந்திருக்கிறது? முதல்ல அந்த செவ்வாய பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒருத்தர் இருக்காரு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் செவ்வாயே தான் உங்களுக்கு. அதே செவ்வாய் தான் அதே 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கு. இங்க லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய். சரி. ஆருட லக்னத்திலிருந்து 9வது இடத்துல, சந்திரன் லக்னத்திலிருந்து 4வது இடம். அப்படிங்கும் பொழுது, இந்த தசையில் வந்து 12வது இடத்துல வந்து எந்த பாவ கிரகங்களும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த பாவ கிரகங்கள் அங்க வந்து விட்டது. யாரு? செவ்வாய். தசைநாதனே செவ்வாய். செவ்வாய் போய் 12வது இடத்துல உட்கார்ந்துட்டார். அப்ப தூக்கம் வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் வந்து வராது. அப்படி வந்துச்சுன்னா என்கிட்ட மறுபடியும் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. தூக்கம் வரக்கூடாது. சரி. 2வது வந்து இந்த டைம்ல வந்து இந்த 12வது இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செய்யற வேலைக்கு எவனும் ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டான். வேஸ்ட் ஆஃப் லேபர்ன்னு பேரு அதுக்கு. அப்ப நீங்க செய்யற வேலைக்கு பலன் எதுவும் இருக்காது. அதனால தான் அவங்களே வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்ப பலன் எப்போ இல்லையோ, அந்த டைம்ல போய் நம்ம எது பண்ணாலும் நமக்கு வந்து ஃபெயிலியரா தான் முடியும். ஏன் அப்படின்னா, தசை நாதன் அதாவது நடந்து கொண்டிருக்கும் அந்த நாதனே பவர் இல்லாம இருக்காரு. அவருக்கு பவர் தேவைப்படுகிறது. ஆனா பவர் இல்ல அவர்ட்ட. என்ன செய்வார்? சரி. 2வது வந்து இந்த அடுத்தவர் யாரு? இன்னொருத்தர் ரொம்ப பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். அவர் எங்க இருக்காரு அப்டின்னா, உங்களுடைய தசை நடந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் அவர் வந்து சந்திரன் கூட போய் உட்கார்ந்துகிட்டாரு. ஓஹோஹோ! அதுவும் எனிமி ராசியில வேற உட்கார்ந்துகிட்டாரு. சந்திரனும், சாட்டர்னும் 2 பேரும் சேர்ந்து எனிமி ராசியில போய் உட்கார்ந்துகிட்டாங்க. எங்க போய் உட்கார்ந்துகிட்டாங்க? 4வது இடத்தில். கேந்திர பாவங்களில் உங்களுக்கு எல்லா 2 மெயின் கேந்திர பாவங்கள்ல சனியும், செவ்வாயும் அமர்ந்து விடுகிறார்கள். அது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லதில்ல. அந்த இடத்த வந்து 10ஆம் இடத்த வேற பார்க்குது வேற. 2வது வந்து இந்த
இந்த கன்னியா லக்னத்துக்கு மிதுன லக்னம் அப்படிங்கிறது பாதக ராசின்னு பேர். அந்த பாதகேஷ், இந்த பாதகத்தை கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். அப்ப உங்களுடைய செக்யூரிட்டி போயிருது. செக்யூரிட்டினா என்ன? ஒரு மனிதனுக்கு தேவையான செக்யூரிட்டிங்கிறது ஹாப்பினஸ் எப்ப வரும்? ஜாப் இந்த மாதிரியான மேட்டர்ஸ்ல தான் சந்தோஷம் வருகிறது, அடைக்கலம் தேவைப்படுகிறது. அந்த அடைக்கலமே தூக்கிடுறாரு. இன்கம், அந்த ஜூபிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆருட லக்னத்துல இருந்து 11வது இடத்துல இருக்கிறது. அவர் இன்கம். ஆனா அந்த இன்கம் எங்க இருக்குது அப்படின்னா ஒரு விதமான பனிஷ்மெண்ட்ல போய் உட்காந்துக்குச்சு. ஏன்னா சந்திரத்துல இருந்து 6வது பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரி, சனி பகவானும் கரெக்டான பாவங்களில் இல்லை. அவர் போய் அந்த சந்திரன் கூடிய உட்கார்ந்ததுனால இப்ப டிப்ரெஷன் தான் மிஞ்சுது. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த செவ்வாய் இருக்கும் அந்த காரணத்தினால உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுதல், புத்தகங்களை அதிகமாக படித்தல், கடவுள் ரிலேட்டட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் படிப்பது என்பது இந்த கால அளவில் உங்களுக்கு நாலேஜை மட்டும் தான் வளர்த்திக்க முடியும். அது ஒன்றுதான் உங்களால முடியும். இந்த நேரத்துல உங்களுடைய கை கொடுக்கும் சகோதரர்களும் சகோதரிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள், யாரும் வரமாட்டாங்க. அப்ப அவர்களும் போயிட்டாங்களா. 2வது குருக்கள் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு குருன்னு நீங்க யாரும் நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க, எவனும் வரமாட்டான். சோ அப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு எப்பவுமே நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்மள ஒருத்தர் தான் கை கொடுத்து காப்பாற்றுவார். யார் என்றால் கடவுள் தான். 2வது ரொம்ப ரேரா என்ன மாதிரி சில மனிதர்கள் தான் ஒன்றுமே எதிர்பாராமல் உதவி செய்வது, நல்ல பலன் நல்ல கர்மாக்களை செய்வது. அப்படி 2-3 பேர் எக்ஸப்ஷனலா வந்தாதான் உண்டு. அப்ப அவங்கள வரவங்கள கட்டியா பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க அவ்வளவுதான். சரியா? சோ இந்த 2 வருட காலம் தம்பி உங்களுக்கு கரெக்டான பலன்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன்டா இப்படி ரொம்ப இதா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதற்கான வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பா. ஏன்னா நீங்க என்னுடைய சேனலுக்கு கேட்டதுனால நீங்கள் ஒரு சகோதரர்களாகி விட்டீர்கள். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். அப்ப நம்ம அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த அண்ணனுக்காக நீங்க கொஞ்சம் வேலை செய்யலாமா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேனல்ல போய் சொல்லலாமா? பரப்பலாமா? அப்படின்னா கண்டிப்பா பரப்பலாம். நீங்க பண்றீங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறுபடியும் ரிப்ளை பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். என்ன செய்யணும்ங்கிறது கரெக்டா சொல்றேன். அதுபடி பண்ணீங்கன்னா மறுபடியும் வேலை கிடைக்கும். பழைய வாழ்க்கைகள் எல்லாம் மீண்டும் வந்துவிடும். வசந்தம் வரும். நன்றி, வணக்கம். கவலைப்படாதீங்க எதுக்கும். ஏன்னா கெட்டதும் நல்லதும் கலந்தேதான் வாழ்க்கை. கசப்பு வரும் பொழுது அதை எப்படி சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மனிதத்துவம். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை எதுவுமே இல்லை. வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். சரியா? அப்ப நான் இருக்கிறேன் பயமேன் பாபா. அப்ப நாம் இருக்க பயமேன் அப்படிங்கறது நினைச்சு உங்களுக்கு அந்த கெட்ட காலத்துல இந்த மாதிரி நல்லவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா, அதுவே உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். சரி, நன்றி, வணக்கம். அடுத்த ஜாதகர் இன்னைக்கு எடுத்திருக்கிறது யார் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, okay, the next horoscope is of Ravi Teja. I don't know where is Ravi Teja gone, but I have taken as per your sequence. Your date of birth is 4/2/1975, 13:02, Bangalore is your questions. Oh, sorry, your date of birth details. Okay, you can check, cross verify, and if there is any problem, let me know. So Ravi Teja is having the ascendant as Taurus. Okay, and Rashi is Scorpio. And any problem in the chart? Yes, the Scorpio is not in the Chandra is debilitated in the Scorpio. Okay, so that is if you ask me is it good, then I will say no, it is not good. Okay, the Chandra is with Rahu also, so that is also not so good.
because this seventh house it is. So that is also not a welcome sign for me. Okay. Okay. Now, for a change, I want to show you the Vimshottari Dasha system. Okay. Now, the Dasha system for Vimshottari is 2017 onwards. The Venus Dasha is running, and the Venus is in I think is negative, is not in a good sign. Jupiter is not in good sign. Venus is in good sign. So the Venus is actually showing a very good directional strength. Okay, but it is not able to perform its task because Jupiter says, I cannot help you, because Jupiter is your carrier planet. Okay, so currently your Dasha is running with Venus, with Vimshottari Dasha is running till Venus, and you are actually running Venus. And during this time, you are having actually directional strength, but at the same time, you are having lot of obstruction from Jupiter. So it means the problem is for carrier, number one. Number two, from the Aruda Lagna, where is Aruda Lagna? Aruda, from the Aruda, it is the seventh house. So you are in the door. Whenever somebody is opening the door, you are standing just in the before the door opening. Okay, and the carrier is just there, and this particular house is fourth house from the moon. From the Chandra, it is fourth house. So it is not that much fruitful for the kind of for the path of carrier actually, because Jupiter is fourth from the moon, would have given some kind of a slowdown in the carrier. So if that is a problem, kindly let us know. In the meanwhile, I will show you where is your focus this year going to be, because you have not asked any question, and also my questions were not responded. So I feel that whether you are interested or not, I am not sure. So I am giving your prediction with 1 year restriction from January 15 to next year 2021 January. Okay. So the currently your this thing is having Saturn is actually the person who is ruling this particular year, and this Saturn is in the second house. So there will be a lot of matters which are coming, which are related to family, number one, and also finances, and there is some kind of a difficulty also. There kind of some kind of enmity in the family, or there is some kind of enmity in the speech. When you are speaking, there will be some kind of enmity, or there will be some kind of a diseases or some kind of enmity associated. All these things are being seen here. And also, since it is giving the fourth house Aruda also there is a possibility that you have some kind of proclaimed Maya, which is related to your mother, your vehicles, your properties, your buildings, etc. And this house is also the house of 11th from Aruda, shows that income. And it shows then from Mars, from the Chandra Lagna, it is the 8th house. So it shows definitely there is some kind of depths. And since it is a finance and family related house, this would have been an origin for the second house matters, number one. Number two, since that Saturn is actually the ruling the 9th and 10th house of your chart, so it is also the co-lord of 10th house, and it is a co-lord of 9th house. So the matters which are related to the father, going abroad, and related to career, etc., will be the forefront. And also the second house is also linked with post graduation also. So the second house is linked as such with family, finance issues, and the speech and the way you speak,
and plus also it is denoting the income. It is denoting some kind of pain and debts. So all these things the Saturn is denoting from various aspects. And since the Saturn is denoting the 9th and the 10th, there is something which is going on related to the father, or the 9th house matters are father, the lineage system, and also going abroad, either one or two, one or this thing. Okay. The 9th house is also higher education. And the 10th house is a house which are related to the profession. And that is also the co-lord of 10th house for your chart is Saturn. So these are all the things which is happening. So enmity or some kind of accidents or some kind of litigation. All these things are thus the Aruda of the 6th house. So there is definitely some kind of suffering going on in the 2nd house. And the Mars is the only planet which is aspecting it. And the Mars is your father again. So your father is definitely looking at, and that father is 8th from the Lagna. So there is some kind of things going on related to the father, if the father is alive. Okay, so you have to let me know what is happening there. And also from this chart, I could able to see some kind of problems which are coming through the father, or the boss. 9th house is also the boss, authorities, etc. Okay, so you let me know about it, and then later on I will come back again informing you more. Okay, so I hope I have given the free predictions for today, and see you later with some other video. Okay, thank you very much.